புதுச்சேரி தேர்தலில் தாவேகாவிற்கு வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவத்தின் மீது தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். புதுச்சேரியில் 2020 சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதிகளில் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். முக்கிய தலைவர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். அதே போன்று அதிகாரிகளும் தங்களுடைய வாக்குகளை அந்தந்த பகுதியில் வாக்கு மையத்துக்கு சென்று பகிர்ந்து வருகின்றனர். புதுச்சேரியுடைய எந்த வாக்கு மையத்திற்குள்ளேயும் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சிலர் அனுமதி மீறி வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் போனை எடுத்துச் சென்று அவர்கள் அந்த பகுதியில் அந்த சின்னத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னத்தில் வாக்களித்து விட்டு அவற்றை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக தாங்கள் வாக்களிக்கும் காட்சிகளை இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளவலைகளில் ரீல்ஸாக பதிவிட்டு நாங்கள் இந்த சின்னத்திற்காக வாக்களித்து உள்ளோம் என்று அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இது தற்போது சமூக வலைதளங்களில் புதுச்சேரியினுடைய அனைத்து சமூக வலைதளங்களிலும் வைரலாக வந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களிலும் அந்த சின்னத்தை பதிவிட்டு தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தற்போதும் விளம்பரப்படுத்தப்படும் நிலையில் சமூக வலைதளங்களை பரவியதை அடுத்து இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அவர்களிடம் விளக்கம் கேட்டதற்கு சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை நாங்கள் தற்போது ஆய்வு உட்படுத்தி உள்ளோம். வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் போன் சொல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் குலோத்துங்கன் தற்போது தெரிவித்துள்ளார்.